ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு க்ரீமியான சிக்கன் பாஸ்தா. க்ரீம், மைதா மாவு எதுவுமே ஆட் பண்ணாமல் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை பேக்கேஜ் டைரக்ஷன் படி உப்பு தண்ணியில் குக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஸ்பெகதி, ஹோல் வீட் ஸ்பெகதி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெரைட்டி பாஸ்தாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்பெகதி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேக்கேஜ் டைரக்ஷன் படி இதை குக் பண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு பெரிய சைஸ் பேனில், நல்ல ஒரு பெரிய சைஸ் பேனில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் தின்னாக ஸ்லைஸ் பண்ண சிக்கன் ஆட் பண்ணி சால்ட், பெப்பர் இந்த ரெண்டும் தான் சீசனிங். இதை ஆட் பண்ணிவிட்டு 1 minute அதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். தின்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு குக் ஆகிடும். எனிவே நம்ம இதை திருப்பி குக் பண்ணுவோம், அதனால் ஃபுல்லாக குக் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. ஓவராக குக் பண்ண வேண்டாம். அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கார்லிக் பட்டர் இருந்துச்சு, அதனால் கார்லிக் ஹர்ப் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். அதில் பொடிசாக கட் பண்ண ஆனியனே ஆட் பண்ணி 1 minute சாட்டே பண்ணிடுங்க. இதிலே நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கிற கார்லிக் நல்லா தாராளமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃப்ளேவரிங் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த கார்லிக் அதெல்லாம் தான் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தின்னாக ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம், அதுக்கப்புறமாட்டு மஷ்ரூம், இந்த ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வெறும் ஆனியன், கார்லிக், சிக்கன் வச்சு நம்ம இதை பாஸ்தா பண்ணிடலாம். அதை ஒரு 2 minutes சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டு, பெப்பர் இந்த ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா மெயின் ஃப்ளேவரிங் சால்ட், பெப்பர் மட்டும்தான். நான் கொஞ்சம் காரத்துக்கு வேண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணேன், பட் அது ஆப்ஷனல் தான். வேணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். சால்ட், பெப்பரே போதும். ஆரிகானோ எதுவுமே தேவை கிடையாது. இது ஒரு க்ளீன் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்தா டிஷ். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இதில் பால் ஒரு 2-3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு நம்மளோட குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பெகதி, அதை பேக்கேஜ் டைரக்ஷன் இப்போ 10 நிமிஷம் குக் பண்ண சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 நிமிஷத்தில் எடுத்துருங்க. நம்ம அந்த ஸ்பெகதியை ஆட் பண்ணிவிட்டு பார்மசான் சீஸு அது இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதையும் ஆட் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நிறைய பால் இருக்குது. நம்ம மிச்சம் உள்ள அந்த 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அந்த ஸ்பெகதியை இந்த பால்லேயே குக் பண்ண போகிறோம். அது என்ன ஆகும்னா அந்த பாஸ்தாவில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வெளியே உங்களுக்கு அந்த பாஸ்தாவை ரொம்ப க்ரீமியாக்கும். எந்த விதமான க்ரீமும், மைதா மாவு, ஒயிட் சாஸ் எதுவுமே இல்லாமல் இந்த டிஷ்ஷு தன்னால் க்ரீமி ஆகிடும் அதோட ஸ்டார்ச்னால். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு மூடி அந்த பாஸ்தாவை லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes குக் பண்ண போகிறேன். அந்த டைமில் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பாலை அந்த பாஸ்தா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா க்ரீமி ஆயிரும். ஸோ நான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு மூடி லோ ஃப்ளேமில் 5 minutes வச்சுட்டு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். அந்த பாஸ்தாவில் உள்ள ஸ்டார்ச் அந்த பால் கூட சேர்ந்து க்ரீம் ஆட் பண்ணாமலே அவ்வளோ க்ரீமியாக ஆக்கிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இந்த பாஸ்தாவே நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற டொமேட்டோ பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா எல்லாத்தையுமே விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப க்ளீன் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா பார்மசான் சீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீமி சிக்கன் பாஸ்தா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பிளாகில் இருக்கக்கூடிய லெமன் பாஸ்தாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் இப்போ ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.